ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். லோ பட்ஜெட்லேருந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியோடையும் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல்ல இருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அய்யலூர்ன்ற ஊருக்கிட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த விவசாய நிலமானது ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோடு பேஸ் 500 to 600 அடி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலமான செம்மண் பூமி நமக்கு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த விவசாயம் பார்ப்பதற்கும் இல்லை பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு சிறந்த இடமாகவும் இருக்குது. நமக்கு இந்த விவசாய நிலத்துக்கு அருகில் ஊர் அமைஞ்சிருக்கனால இதை வீட்டடி மனையாகவும் யூஸ் பண்ணலாம். வீட்டடி மனை போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. இந்த விவசாய நிலமானது 32 ஏக்கர் பரப்பளவு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இதுக்காக கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 லட்சம். இது 17 லட்சம்ன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம குறைச்சும் பேசிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி பேசிக்கலாம். நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நேராக உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறோம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலையை நம்ம சிட்டிங்கில் உட்காந்து நேராக பேசிக்கலாம். எந்த அளவுக்கு விலையை குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்சி நாங்கள் பேசி வாங்கி தரோம். இந்த 32 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிணறு கிடையாது, போர் கிடையாது, வானம் பார்த்த பூமியாக தான் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 32 ஏக்கரும் நம்ம இந்த இடத்த வாங்கி நம்ம விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதை நம்ம ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி கூட இந்த இடத்த நம்ம பராமரிக்கலாம். இல்லை நான் பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இதை நான் ரீசேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இதை வீட்டடி மனையாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ரீசேல்ஸுக்கும் பண்ணுறதுக்காக நம்ம சிறந்த முறையில் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கிறனால இதோட வேல்யூ நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க ஒரு பட்ஜெட் காரணமாக இப்போதைக்கு இந்த இடத்த சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை விலை குறைவாக தான் சொல்லியிருக்காங்க, 17 லட்ச ரூபா. நம்ம தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் 17 லட்ச ரூபா கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம்தான். இந்த இடத்த வாங்கி போட்டு நம்ம ரீசேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரீசேல்ஸ் பண்ணாவே இப்போ அது 15 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கினா கூட இதை இன்னும் 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சு கூட விற்கலாம். இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கூட. இல்லை நம்ம விவசாயம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு தோதா வேணும்னா விவசாயம் பார்க்கவும் தோதான இடம் தான் இது. விவசாய நம்ம ஊருக்கு அடியில் அமைஞ்சிருக்கனால இது நம்மளுக்கு விவசாய நிலமாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.